இவ்வளோலாம் சொல்கிறாருல்ல, இது யாருக்கு? இப்போ வெளியிலேருந்து யாராவது வந்து எங்கள் அண்ணன் முதல்வர் வைக்கியா, ஒரு திருமாவளவனை வந்து டெப்டி சிஎம் ஆக்குன்னு யாராவது சொல்கிறோமா? இல்லை யாராவது சொல்கிறாங்களா? உங்கள் கட்சியிலேருந்து தானே நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது இந்த முரண்பாடு உன் பகைவர் கட்சியில் இருக்கிறாரா வெளியில் இருக்கிறாரா? அதை நீ முதல்ல தெளிவாக சொல்லு. ஆதவ் அர்ஜுன் வந்து உனக்கு எதிரியா நண்பனா, இல்லை உன் கூட சேர்ந்து உன்னை ஒன்றுமில்லாத ஆக்க போன வந்த ஆளா? 15 வயதினில் நாங்கள் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் படித்து கொள்கையோடு இருக்கணும். அப்போ அம்பேத்கரையும் பெரியாரும் படித்தா சீட்டிங் பண்ணலாம், அப்படி அர்த்தமாகுமா? அதுக்கு 5 வயசுல நீ படிச்சிட்டல, ஆனால் உன் மேலே ஈடி இல்லை இருக்கு கேஸு. அப்போ அம்பேத்கரையும் பெரியாரையும் படித்தா ஈடியை ஏமாத்துற அளவுக்கு கிரிமினல் ஆகிடலாம் அப்படின்னு சொல்ல வரியா? சார், சாதியும் தாய்மொழியும் அவனை விட்டுக்கணுமா? எனக்கு ஜாதினா என்னன்னே தெரியாது. என்னன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவேன்? வந்து எல்லாம் அந்த நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அர்ஜுன் ஆதவ் ரெட்டி தான் வருது. இப்போ நீங்கள் வந்து லாட்டரி சீட் விற்கிறதுக்கு உங்களுக்கு ரெட்டி யாருன்னு தேவைப்படுது வெளி ஸ்டேட்டில். அப்போ தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணும்போது ரெட்டி யாருன்னா வாழ் ரெட்டியாரா அப்படின்னு இவங்க கேட்டுருவாங்க. இருந்தாலும் தெலுங்காரனா அப்படின்னு பேசிடுவாங்கன்றதுக்காக நான் ஆதவ் அர்ஜுன் சொல்கிறேன். எனக்கு சாதியே தெரியாதுல்ல. அப்போ தெரிஞ்சா இப்போ KKSSR கிட்டே நேருக்கிட்டையும் பாடி கட்டா சேர்ந்துருவியா? யாரடா கதை விடுறீங்க? உங்களுக்கு வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்டை திரும்ப நோவேர் ஆகும். ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு வீரவசனம்லாம் பேசுறேன். இன்னைக்கு எனக்கு செத்துனா நான் ஜெத்தா என்னை எரிச்சு அந்த சாம்பலை கொண்டு போய் அண்ணா அறிவாலயத்தில் வைங்கடா பாவீங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு திரும்ப ஆளுவேன். வெளிப்படையாக தான் பேசுறேன். நம்ம ஒன்றும் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தொண்டர்களுக்கு இந்த வாரம் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கார். போன வாரம் ஒரு கடிதத்தை எழுதினார். இப்போ ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, எதிலும் உறுதி இல்லாத உதிரிகளாக நமது எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. நம்மளை வீழ்த்தி கொண்டாடுவதற்காகவே எதிரிகள் காத்துட்டு இருக்காங்க. இது நம்ம எந்த இதுவும் கொடுக்கக்கூடாது. நம்ம மேலே ஏதாவது ஒரு அவதூறை பரப்பணுன்றதுக்காலே அவரோட குறிக்கோளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடிதத்தில் முக்கிய வரிகளாக எழுதியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? யாரா அவங்களுக்கு எதிரி வெளியே இருக்கிறானம்மா உள்ளே இருக்கிறானம்மா? இன்னைக்கு இந்த ரெட்டியார் சொல்கிறாரு, என்ன வந்து நம்ம கொள்கை கூட்டு நின்றீங்க, அதிகாரத்தை நோக்கி போகிற கூட்டு நின்றீங்க, அதிகாரத்தை எங்கிட்ட கொடுக்காம நீங்களே அமுக்குறீங்க அப்படின்னு ரெட்டியார் ஊர் முழுக்க பேசின்னு வர்றாரு. நான் ஏன் எங்கள் தலைவர் வந்து 40 வருஷமாக அரசியல் பண்ணுறவர் டெப்டி சிஎம் ஆகக்கூடாதா, சிஎம் ஆகக்கூடாதா அப்படிலாம் பேசுகிறார். நீலாம் 4 வருஷத்தில் அரசியல் கொண்டு ஒரு 4-5 படத்தில் நடிச்சுட்டு நீலாம் டெப்டி சிஎம்மா அப்படின்னு நேரடியாக கேட்குறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லூசுங்களா, நான் பிஎம் ஆகணும்னு பார்க்குறேன், சிஎம்னா ஜுஜிபி அப்படிங்கிறேன். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கும் ரெட்டியாருக்கும் பிரச்சனையா, இல்லை உனக்கும் திமுகவுக்கும் பிரச்சனையா, இல்லை திமுகவுக்கும் ரெட்டியாருக்கும் பிரச்சனையா, இல்லை உன்னை வந்து கொலநாசம் ஆம பூந்த வீடும் ஆதவ பூந்த வீடும் கட்சியும் ஒன்றுன்ற மாதிரி இந்த ஆதவ் வந்து உன்னை கொலநாசம் பண்ணுறாரா? என்ன தான் நீ சொல்ல வர? இந்த உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதியே கெடுத்தார் ஒருத்தர், நீ வந்து தொண்டர்களுக்கு கடிதம் எழுதிய நீயும் கெடுக்கிற. என்ன தான் உங்கள் பிரச்சனை? இப்போ யாராவது இப்போ வெளியாட்கள் ஏன் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து அரசியலில் பங்கு தரவில்லை, அதிகாரத்தில் பங்கு தரவில்லை? அவர்கள் உங்களுக்கு உங்கள் மாட்டுத் தொழுவத்திலே கட்டப்பட்டிருக்கிறவர்களா, உங்களுக்கு அடிமைகளா, கன்சிராம் வார்த்தையில் சொல்லப்போனால் பூட் லிக்கர்ஸா, திராவிட கட்சிகளின் காலை கழுவி குடிப்பவர்களா இந்த பட்டியல் சமூக மக்கள்? ஏன் அவங்களுக்கு அதிகாரத்தை தரவில்லை அப்படின்னு வேற யாராவது கேட்டா நீ பேசலாம். வெளியே இருக்கிற உதிரிகள்னா வார்த்தை உதிரிகளா? அப்புறம் கொள்கை பகைவர்கள், கொள்கை பகைவர்கள், கொள்கை திறன் இல்லாதவர்களே கருமம் முடிச்ச அந்த வார்த்தை. இந்த கொள்கைன்றது உங்ககிட்ட மாட்டிக்கின்னு முழிக்குது பாரு. உண்மையிலே அதுக்கு வந்து வாய் இருந்ததுன்னு வச்சுக்க, அந்த கொள்கைக்கு கதறி அழுதுரும். அதனால் இப்போ இவ்வளோலாம் சொல்கிறாருல்ல, இது யாருக்கு? இப்போ வெளியிலேருந்து யாராவது வந்து எங்கள் அண்ணன் முதல்வர் வைக்கியா, ஒரு திருமாவளவனை வந்து டெப்டி சிஎம் ஆக்குன்னு யாராவது சொல்கிறோமா? இல்லை யாராவது சொல்கிறாங்களா? உங்கள் கட்சியிலேருந்து தானே நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது இந்த முரண்பாடு உன் பகைவர் கட்சியில் இருக்கிறாரா வெளியில் இருக்கிறாரா? அதை நீ முதல்ல தெளிவாக சொல்லு. ஆதவ் அர்ஜுன் வந்து உனக்கு எதிரியா நண்பனா, இல்லை உன் கூட சேர்ந்து உன்னை ஒன்றுமில்லாத ஆக்க போன வந்த ஆளா? இது நீங்கள் வெளிப்படையாக சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா
பார்த்தேன். 15 வயதினில் நாங்கள் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் படித்து கொள்கையோடு இருக்கிறோம். அப்போ அம்பேத்கரையும் பெரியாரும் படித்தா சீட்டிங் பண்ணலாம், அப்படி அர்த்தமாகுமா அதுக்கு? 5 வயசுல நீ படிச்சிட்டல, ஆனால் உன் மேலே ஈடி இல்லை இருக்குது கேஸு. அப்போது அம்பேத்கரையும் பெரியாரையும் படித்தா ஈடியை ஏமாத்துற அளவுக்கு கிரிமினல் ஆகிடலாம் அப்படின்னு சொல்ல வரியா? என்ன சொல்ல வர? நான் அதெல்லாம் படிச்சுட்டு தேர்ந்துட்டேன்றியா, இல்லை அம்பேத்கரே அப்படித்தான்றியா? என்ன தான் சொல்ல வர அந்த ஆள்? இதில் வேறு பெரிய பிடிங்கி மாதிரி எனக்கு வந்து நான் வந்து ஜாதி இல்லாதவன். சார், சாதியும் தாய்மொழியும் அவனை விட்டுக்கணும் மாட்டான். எனக்கு ஜாதினா என்னன்னே தெரியாது. என்னன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவேன்? இப்போ நீங்கள் வந்து எல்லா இந்த நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அர்ஜுன் யாதவ் ரெட்டி தான் வருது. இப்போ நீங்கள் வந்து லாட்ரி சீட்டு விற்கிறதுக்கு உங்களுக்கு ரெட்டி யாருன்னு தேவைப்படுது வெளி ஸ்டேட்டில். அப்போ தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணும்போது ரெட்டி யாருன்னா வா, ஓ வாழ் ரெட்டி யாரா அப்படின்னு இவங்க கேட்டுருவாங்க. ஓ இருந்தாலும் தெலுங்காரனா அப்படின்னு பேசிடுவாங்கன்றதுக்காக நான் ஆதவ் அர்ஜுன் சொல்கிறேன். எனக்கு சாதியே தெரியாதுன்ற. அப்போ தெரிஞ்சா இப்போ KKSSRகிட்டையும் நேருக்கிட்டையும் பாடி கட்டாக சேர்ந்துருவியா? சரி, இல்லை நான் வந்து எனக்கு சாதியெல்லாம் இல்லை. இப்போ பல பேர் வந்து சாதியற்றவர் மதமற்றவர் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்கல்ல, இதை வாங்கி அந்த மாதிரி யாரடா கதை விட்றீங்க? உங்களுக்கு வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்டை திருமாவளவன் நோவேர் ஆக்கணும். இதுதான். திருமாவளவனும் ரெட்டியாரை மிஞ்சி ஒன்றும் பண்ண முடியல. அவர் எதை கொடுத்து அவர் மாட்டிக்கினாருன்னு தெரில. அவர் அதை அப்போ நீ நேரடியாக கேட்ட வேண்டியதானே, யோ ஏன் வந்து இந்த மாதிரி பேசுகிற, இந்த மாதிரி விமர்சனம்லாம் வருது, நானே சிஎம் பதவிக்கு ஆசைப்படலன்னு சொல்லிட்டேன், நான் பிஎம் ஆக போகிறேன்னு சொல்லிட்டேன், திரும்ப எதுக்கு உசி பற்றி கீழே இருக்கிறோம் நான் ரங்கலமாக்குறேன் அப்படின்னு வேற ஒருத்தன் பேசுனா கேட்க முடியாது. உன்னோட கட்சியில் இருக்க துணை பொதுச் செயலாளர் பேசுனா நீ கேட்கணும்ல, உனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னா. அப்போது உங்களால் திமுகவையும் பகைச்சிக்க முடியல, ரெட்டியாரையும் பகைச்சிக்க முடியல. இப்போ முதல் மேலே சிறுத்த மாதிரி நீ இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். நாங்களாம் வந்து உன்னோட உருவத்தையும் மீசையும் வச்சு நீ சிறுத்தை தான் அப்படின்னு நாங்கள் பார்த்தா நீ பூனையாக நிற்கிற. ஏதாவது ஒன்று கேட்கணும்ல. நீங்கள் இந்த பூனையெல்லாம் பாருங்கள், பூனை நாய் இதெல்லாம் நம்ம போடுறத தின்னு கிடக்கும். நம்ம குடிச்சிட்டு எச்சப்பா வச்சா குடிக்கும். நம்ம கறி தின்று அந்த கறி ஓரம் இருக்கிற ஜவ்வத்திக்கு போட்டால் பூனை தின்னும். தின்று நல்லா கொழுகுன்னு ஆகிட்டு எதுனா நைய மியா மியான்னு சுற்றி கற்றுக்கினே இருக்கும். எரிச்சலாக இருக்கும். ஏச்சி நம்ம போட்டதை மிச்சத்தை தின்னுட்டு பேர் இது சனியா இந்த மாதிரி கத்தினே இருந்துச்சுட்டு என்ன பண்ணுவோம், ஒரு கோனில் கட்டி எதுவுமே எங்கன்னா போட்டு வரும். அது நமக்கு முன்னாடி வந்து என்ன வழி தெரியாமல் நிற்கிற, வா உன்னை கூட்டு போகிறேன் அப்படின்னு நமக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எவ்வளவுதான் என்ன பண்ணாலும் இவர் வந்து நான் வந்து திமுக விட்டு போக மாட்டேன், இது கொள்கை கூட்டணி, இப்போ இல்லை அடுத்த தேர்தலையும் நாங்கள் வந்து திமுகவோட தான் நிற்போம் இப்படின்னு நீ தான் அவர்கள் தான் முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ஜனங்களை குழப்புறாரு. எல்லாரும் வந்து இல்லை இது வந்து இப்போ வேணாம், இன்னும் ஒரு நாள் வச்சு வாங்கிக்கலாம், இப்போ வாங்கி கொடுத்தா இப்போ சின்ன பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளாக பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து விட மாட்டாங்க. இப்போ ஒரு பார்க்கர் பெண்ணுக்குது, ஒரு 1000 ரூபா பெண்ணுக்குன்னு வச்சுங்க, இந்த குழந்தை 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு கொடுத்து விடுவாங்களா? என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் வளர்ந்த பிறகு எடுத்துன்னு போகலாண்டா, குழந்தை பள்ளி கொடுத்தா இப்போ தொலைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி விசிகாவில் உள்ள அரசியல் அதிகாரத்தில் நுகர்ந்து கொண்டு இருக்கிற பலர் இப்போ வந்து அந்த நேரம் இல்லை, நம்ம இப்போ போய் சிஎம் ஆகணும் டெப்டி சிஎம் ஆகணும் கேட்கல, இது வந்து ஒரு முதிர்ந்த பேச்சு இல்லை, இது சிறுபிள்ளைத்தனமான பேச்சு அப்படிலாம் கட்சிக்குள்ளே சொல்கிறாங்கல்ல. அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் கேட்கணும்ல. இப்போ விசிகாவில் யார் தான் குழப்பம் பண்ணுறா? நீங்கள் இந்த மாதிரி கூத்து கட்டுறதால தான் அவன் ஒரு விஷயத்துக்கு பேசுகிறான். நீங்கள் ஒரே லைனில் பேசுங்களேன், எப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எங்களுக்கு திமுக தான்ப்பா, நான் திமுககாரன் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அப்போது இந்த பக்கம் ஏற்றி பேசுகிற ஆதவ அர்ஜுன் ரெட்டியாரையே நீங்கள் விட்டுறீங்க, ரெட்டியாருக்கு எதிராக பேசுகிறவனே விட்டுறீங்க. ஒரு பக்கம் வந்து அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் வந்து இல்லை நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும், ரெட்டியார் சொல்கிறது கரெக்டு, திமுக நம்மளை வந்து நசுக்குது, திமுகவை நம்ம அழிக்கணும் அப்படின்னு கீழக்கிறவும் பேசுகிறான். எல்லா பக்கமும் கலரி விட்டு நான் வந்து திமுக கூட தான் இருப்பேன், என்னை நீங்கள் செருப்பால் அடிச்சு தத்துனா கூட சரி, நான் திமுக விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனா இப்போ குழப்பம் யார்கிட்ட இருக்கு? அப்போ குழப்பம் பிசிக கட்சியில் இருக்குது, குழப்பம் எங்கள் அண்ணன் திருமாகிட்ட இருக்குது. குழப்பத்தை தெளிய வேண்டியது சித்தம் தெளிய வேண்டியது அவர் தானே தவிர இதை வந்து விமர்சனம் பண்ணுறவங்களாம் இல்லை. இப்போ அது வரைக்கும் அப்போ தெளிவாக இருக்காரா சார்? அவர் தெளிவாக இருக்காரு. எங்கள் அண்ணனுக்கு தான் சித்தம் கலங்கி போயிருக்குது. இல்லை அவர் தெளிவாக இருக்காருன்னா கட்சியை திமுக உள்ள கழட்டணுன்றதுல தெளிவாக இருக்காரா, இல்லை கட்சியை கைப்பற்றன்றதுல தெளிவாக இருக்காரா? சார் கட்சியை அவர் கண்டிப்பாக உடச்சிடுவார் சார். நீங்கள் பாருங்கள், உடைச்சிட்டு விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ஒரு பெரும்பான்மை ஆட்களை கூட்டுன்னு அவர் வந்து தாவேக்கா போடலான்னு கேளுங்க. நான் முதல்லேருந்து சொல்லிங்கிறேன், 2 அஜெண்டா அவருக்கு. ஒன்று, திமுக விடுதலை சிறுத்தை கட்சியை உடைக்கணும், உடைச்சிட்டு நாம் வந்து திமுக ஆதரவாக இருக்கணும். அப்படியே இல்லை உடைச்சி அப்படியே இவர் நம்ம விஜய்கிட்ட போயிட்டு அங்கே ஒரு பெரும் செல்வாக்கை உண்டு பண்ணி ஒன்று விஜய் தனியாக நிற்கணும், இல்லை விஜய் திமுகவும் நிற்கணும். இதுதான் அவரோட ப்ராஜெக்ட். அதான் நீங்கள் பாருங்கள்,
அவன் கல்யாணம் பொண்ணு பார்க்குறான், நிச்சயதார்த்தம் பண்ணுறான், வந்து கல்யாணம் பண்ணுறான், முதலறிவு பண்ணுறான், பிள்ளைய பெற்றுக்கிறான், பொண்டாட்டி ஆஸ்பத்திரி கொண்டு போகிறான், ஊசி போடுறான், எல்லாத்தையும் பண்ணி 9 மாதம் 10 மாதத்தில் பிள்ளைய பெற்றுக்கிறான் சார். பிள்ளைய பெற்றோன்னு என்கிட்ட கொடுத்துரு அப்படின்றது எப்படி சரியாக இருக்கும்? அப்படி தானே விசிகா கேட்குது. இப்போ ரெட்டியார் கேட்குறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அது இதுன்னு கேட்குறாருல்ல. வந்து கொள்கை கூட்டணி அதிகாரத்தை நோக்கி போகிற கூட்டணி என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துரு. ஏன் ஒரு நாள் பொண்ணு பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து நான் புள்ள பெற்று கஷ்டப்பட்டு புள்ள பெற்று உங்கள்கிட்ட கொடுத்துறதா? இது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நீனா ஒரு பொண்ணை தேடு, 10 பொண்ணை பாரு, நீயா ஒரு கல்யாணத்தை பண்ணு, முடிஞ்சா ஒரு புள்ள பெற்றுக்கோ, நீ பேரை வச்சுக்க, இந்த புள்ள தான் சிஎம் டெப்டி சிஎம்னு வெய்யி, அதுதானே சரியா இருக்கும். திமுகவில் போய் நாம வந்து என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துருன்றது ஒன்று, நம்ம திமுகவோட வாரிசா இருக்கணும். இல்லை ஒரு காலம் இவர் திமுக காரன்றதுக்காகவே எங்கள் அண்ணன் திரும்ப கொடுத்துருங்கன்றாரா என்னன்னு தெரியல. அப்படின்னா நீங்கள் விசிகாவை கலைச்சிட்டு அதில் போய் சேர்ந்துருங்க சார். இவ்வளவு நாள் திமுகவில் வந்து உழைச்சி 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 ஓடா போன பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதிராவிட நலக்குழுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருக்கோம். எங்ககிட்ட இருக்கிற ஆளுங்களுக்கு நீ வெளியில் இருந்துக்கின்னு இந்த மாதிரி ஆனால் ஒன்றா கொளுத்தி போட்டுக்கின்னு என் தலைவனுக்கு வந்து சிஎம் கொடு, இது டெப்டி சிஎம் கொடுன்றது எப்படி சரியாக இருக்கும்? அப்படிப்பட்டு எங்கள் கூடவே இருந்து எங்கள் காலில் உழுந்து போய் வந்த ஆளுக்கு இப்போ தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துருக்குறோம், உனக்கு டெப்டி சிஎம் கேட்குதா அப்படின்னு திமுக தரப்பில் கேட்பதற்கு ஒரு நியாயம் இருப்பதாகவே நான் உணர்கிறேன். நமக்கு ஒன்று சொல்லுவாங்கல்ல, தோட்டத்தில் தன்னை வெட்டியவன் வீட்டில் வாசலில் தோரணமானது வாழை. நீலாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டு அசிங்கப்படுத்துகிற திமுகவில் போய் கெஞ்சி கூத்தாடி ஒரு 2-3 சீட்டை வாங்கிட்டு அப்புறம் அப்படியே ஃபுட்பாலில் ஓடி தொத்தின்னு போய் ஜெயிச்சுட்டு அப்புறம் பஸ் உள்ள கொஞ்சம் லைட்டாக ஏறிட்டு நான் வந்து கண்டக்டர் ஆகணும், இல்லை நான் டிரைவர் ஆகணும் பஸ்ஸுக்குன்னா அது எப்படி சார் சரியாக இருக்கும்? அதால் குழப்பங்கிறது வெளியில் எங்கேயுமே இல்லை. குழப்பம் எங்கள் அண்ணன் திருமாவங்கன்றது தான் இருக்குது. அதை அவர் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாருன்னு அவரு தான் சொல்லணும். பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம், ஒருத்தர் மட்டுமே ஆளுவதற்காக இங்கே பிறக்கலை அப்படின்ற வார்த்தையையும் முன்னிச்சு தான் பேசியிருக்காரு ஆதவர்ஜுன் அவர். ஆமாம், அதை வந்து அவங்க தலைவர் சொல்லுங்க. அதான் அந்த பிரச்சனைன்றது நம்ம எப்படி எடுத்துரு, என்ன பிரச்சனைக்காக வெயிட் பண்ணுறாரு, என்ன பிரச்சனை சார்? நீ பெரியவனா நான் பெரியவனா பார்த்துருவோண்டா, போட்டு பார்த்துருவோண்டா, அப்படி தானே பிரச்சனை சார். 2 பேரும் அடிச்சிக்கினா தான் தெரியும். அப்படி எடுத்துக்கலாம்ல. இதை பிரச்சனை கிளம்பட்டோம், உன்னால நீ ஜெயிச்சியா இல்லை எங்களால் நீ ஜெயிச்சியான்றதை போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்புறாரு. இது எப்படின்னா சார், இதுக்கு இந்த பூனை கதை தான். என்னையா எங்ககிட்ட திண்டி எங்ககிட்ட கொடுத்துட்டு இது மாதிரி வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொடுக்குற 1-2 சீட்டையும் திமுக கொடுக்காம இவரை விரட்டி விடணுங்கிறது கூட இருக்கலாம். அதில் என்ன திருமாவளவன் 100% சொல்கிறார், நான் வந்து திமுக கூட்டணி விட்டு போகவே மாட்டேன், என்னை சுட்டு போட கூட நான் போக மாட்டேன்டா, என் பிணம் கூட இங்கே தான் இருக்கும். ஒரு காலத்தில் திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி, கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு தமிழக மேடைகளில் பேசினார். ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு வீரவசனம்லாம் பேசுகிறாரு. இன்றைக்கி என்னை நான் செத்தா என்னை எரித்து அந்த சாம்பலை கொண்டு போய் அண்ணா அறிவாலயத்தில் வைங்கடா பாவீங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திருமாவளவன் வெளிப்படையாக தான் பேசுகிறார். நம்ம ஒன்றும் இதில் யாரும் அவர் அங்கே பேசினார் இங்கே பேசினார்ல, அவர் வெளியே பேசுகிறாரு. நான்லாம் வந்து 1/4 கிராம் இருப்பேனா, ஆனால் 7.25 கிராம் இருக்கிற திமுகவோடு சேர்ந்தாதான் ஒரு சவரன் திமுக, நான் 1/4 கிராம் சேர்றேன்றாரு. அப்படி 1/4 கிராமை வச்சு நாக்கவா வழிக்க முடியும்? அதை உணர்ந்து திருமாவளவன் சொல்கிறாருன்னு வைப்போம். ஆனால் உண்மை அது இல்லை. இன்றைக்கி வந்து அம்பேத்கர் வந்து வாங்கி கொடுத்த இந்த 44 ரிசர்வ் தொகுதின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நான் தான் இந்த சமூகத்துக்கான தலைவர் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அந்த 44 ரிசர்வ் தொகுதியில் நின்று ஒரு 40-44 ஜெயிச்சு வாங்கடா பாத்திரம் இப்போ எவன்டா ஆட்சி அமைக்கிறீங்கன்னு, நாங்கள் 44 பேர் இல்லாமல் நீங்கள் ஆட்சி அமைச்சிருவீங்களா? அப்போ ஒரு டிமாண்ட் பண்ணலாம் சார். அவன் வீட்டில் போய் ஒரு சொம்பு தண்ணி வாங்கி கொடுத்துட்டு என்னை பெட்ரூமில் திறந்து விட்டு ஏசியை போடாமல் உள்ளே பார்த்துக்கிறேன்னா எப்படி சார் இது சரியாக இருக்கும்? அப்போ அதை கேட்குற விதமே தப்பு, கேட்குற இடமே தப்பு. அப்போ அப்படி இருக்கும்போது திரும்ப தான் சொல்லணும் இதுக்கு. இப்போ திருமாவின் கருத்து இதுதான்னா ஆமாம் ஏன் அவர் தரக்கூடாதா அப்படின்னு ஏதாவது இவர் கேட்கணும்ல, அதை கடந்தே போகிறாரு. அதே மாதிரி அந்த திமுக நடந்த பவள விழா பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே வந்து திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு இரட்டை குழல் துப்பாக்கியாக திகாவும் திமுகவும் செயல்படும்னு அது எல்லாம் உரலாம் சொல்லி ஏமாத்துற வாசங்க அது. உடனே இவர் சொல்கிறாரு 2 குழல் கூட ஒன்றையும் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுங்க, நானும் திராவிடத்தை தான் காப்பாற்ற வந்தேன் அப்படின்னு நம்முடைய அண்ணன் திரும்ப பேசுகிறாரு. அப்படி இருக்கிற போது இதில் ஒரு சதி இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். கொஞ்சம் நெஞ்சமாக இருக்கிற திருமாவளவனை ஓரங்கட்டி ஒன்றும் இல்லாத ஆக்கிற வேலையை தான் வந்து நம்ம ரெட்டியார் பார்க்குறதா தான் நான் பார்க்குறேன். இந்து கோயில்களை கடுமையாக விமர்சித்த திருமாவர்கள் பழனி கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுருக்காரு, சாமி தரிசனத்துக்காக சென்றிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்?
ஏங்க போகக்கூடாதா? இன்னும் 1 வருஷத்தில் 1.5 வருஷத்துக்கு தேர்தல் வரப்போகுது. அப்புறம் போய் அப்போ அங்கங்கே போய் நின்னா தானே ஒரு 4 பேர் பரவாயில்ல அந்த ஆள் கொஞ்சம் சாமியெல்லாம் இப்போ தெரிஞ்சிட்டார் பொழுது, சாமி நல்ல பற்றி குடிச்சிச்சு பொழுது அப்படின்னு பேசுவாங்க. இப்போ சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தல் அங்கே இருக்கிற தீட்சிதர் இருக்கிறாங்கல்ல, அவன்லாம் யாரா தீட்சிதர் அப்பறா இப்பறான்னு இங்கே எல்லாவனும் பேசுவான். கம்யூனிஸ்ட்டுகள்லேருந்து காங்கிரஸ்லேருந்து திமுகலேருந்து எல்லாரும் தீட்சிதர்கள் அராஜகம், அவங்க ஒரு தனி நாடு நடத்துகிறாங்க அப்படி இப்படின்றான். ஒன்றும் இல்லை 2000 பேர் தான் ஆகணும். அந்த 2000 பேரில் கொஞ்சம் ஓட்டு பொறுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் ஈன்னு இழிச்சிங்கன்னா அந்த கலசத்தை வாங்கிட்டு வரல. அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, ஓட்டுன்னா ஓட்டு இருந்தால் கூட எடுத்து பொறுக்கிட்டு வாங்குவேன். அது தேர்தலாம் அப்படி தான் வச்சுங்க. இருந்தாலும் இவ்வளவு மட்டரங்கமாக இறங்கி போய் அது பட்டையும் கட்டியும் போட்டுங்கன்னு சார், இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை சார். பிஜேபி தன்னுடைய கொள்கையில் சில மாற்றங்களை செய்து கொண்டால் நான் பிஜேபியோடு இருக்க தயார்னு சொன்னவர் தானே திரும்ப. அப்புறம் பழனி நம்ம முருகர் தானே. இப்போ கேட்டால் வந்து முருகர் எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் தமிழ் கடவுள்ன்றாங்க. அப்புறம் நானும் தமிழ், அதில் வேறு நான் எழுச்சி தமிழர், அப்புறம் நான் போய் கும்பிடுதாலையா அப்படின்னு திரும்ப ஈஸியாக அதை கலந்துட்டு போவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு பாருங்க, உடனே ஒரு மசீதை போட்டுன்னு அப்படி ஒரு பாயை போட்டு தொழுவார். அப்படி எப்பா உலகமாக நடிப்புடா சாமி. ஆனால் இப்படி அரசியலில் நடிக்கிறது சினிமாவில் நடிக்க போனால் நடிக்க தெரில, ஆனால் அரசியலில் நல்லா நடிக்கிறாரு தான் நாம் பார்க்கணும். இல்லை அவர் வச்சு ஒரு படம் கூட கதை எடுத்தாங்களே சார். ஆமாம் ஆமாம், ஒரு லிஃப்ட்டுக்கெலாம் போட்டுக்கின்னு அப்படியே இப்படி ஒரு AK-47 மாதிரி ஒரு பெரிய துப்பாக்கி வச்சு இப்படி திரும்பி காட்டுவார். அதுதான் சொல்கிறேன், அரசியலில் இவ்வளவு அழகாக நடிக்கிற திருமாவளவனால் சினிமாவில் ஒரு படத்தில் நல்லா நடிக்க முடியல. அதனால் அவர் வந்து அந்த பாழியில் போய் ஒரு கால் அவர் தான் சொன்னார், இந்து கோயிலெலாம் அசிங்கமான அந்த இதெல்லாம் இருந்தால் பொம்மைகள்ன்ட்டு சிற்பத்தை கூட பொம்மைகள் தான் சொன்னார். பொம்பளை அசிங்கமாக இருப்பான், மாறக்கரை காட்டுன்னு இருப்பாள் அப்படி சொல்லுங்களேன். என்ன பொம்மைன்னா என்னது, என்ன கழுத பொம்மை குதிரை பொம்மையா? பெண்கள் மார்பங்களை காட்டி கொண்டு மாதிரி ஒரு அசிங்கமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வந்தார். ஒரு கால் என்னன்னு தெரியல, ஒரு கால் அந்த மாதிரி அந்த கோயிலில் எதனா இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல, அது பார்க்க போனாரான்னு தெரியல. இப்போ ஆதவ அர்ஜுன் அஜெண்டா ஒன்று சொன்னீங்களா சார், ஆதவ அர்ஜுன் அவர் அஜெண்டா கட்சியை உடைக்கிறதா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. அவர் கட்சியை உடைச்சி அவர் ஒரு தனி கட்சியாகவே நடத்தலாம் சார், எது தாவேக்கால ஜாயின் பண்ணணும், அவருக்கு அந்த கட்சி உடைக்க அஜெண்டாவை யார் எங்கேருந்து பிறப்பிக்கிறார் சார்? சார் உங்களுக்கு 1000 தான் இருந்தாலும் அவர் ஒரு ரெட்டியார் போய் 4 எங்கள் சமூகத்து ஆளுங்களை கூட்டினேன், வாயானா நாளைக்கு சொல்லிடுவோம் இவர் பெரிய பிடிங்கி இவர் ரெட்டியார் பற்றியா காட்டார் பற்றியா அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க சார். அதனால் இப்படியே இந்த ஆட்டுக்கூட்டத்தை, சிறுத்தைகள் கூட்டம் இல்லை, இந்த ஆட்டுக்கூட்டத்தை அப்படியே கொண்டு போய் விஜய் கிட்ட கொடுத்தாருன்னு வச்சுங்க, அங்கே ஒரு அறிவில்லாத கூட்டம் இருக்குல்ல, அப்படியே கூட்டத்தோட கூடமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடுங்களாம் தாண்டுல ஒரு கொம்பை வச்சு காட்டுவாங்க, ஒரு 10 ஆடு இப்படி எகிரி போகும். அப்புறம் நீங்கள் அந்த கொம்பை எடுத்துருங்களேன், பின்னாடி வர ஆடு எல்லாமே கொம்பு எல்லாமே எகிறோம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ரசிகர்கள் விஜய் பின்னாடி இருக்கிறாங்க சார். அப்போது அங்கே போனோம்னா இவரும் ரெட்டியார், அவரும் வந்து பொது தலைவர் அது எதுன்னு சொல்லிங்கிறார்ல. இவர் இப்போ ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் கூட பேசியிருக்காரு பொழுது அவர் விஜய் எப்படியாவது என்னை ஆக்கி விட்டுருன்னு. அவராலேயே அவர் ஆகிக்க முடியல, அவர் சொந்த கட்சி வந்து தொடங்கியே ஒருத்தனை 4 இட்லி வந்து சாட மாட்டான். இவர் வந்து இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் அவரை கூப்பிட்டு ஏதோ ப்ரொமோஷன் பண்ண வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தவங்க தானே. உடனே இவர் சொல்கிறார், நீங்கள் அந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா கூட நான் வந்து எல்லாரையும் எப்படி ப்ரொமோட் பண்ணுவேன், எங்களுக்கு ப்ரொமோட் பண்ண தெரியாதா அப்படின்னு ஒரு வார்த்தையை நேற்று கூட பேசுகிறாரு. அப்புறம் இந்த ஆணவ படுகொலை அப்படியே எனக்கு ரத்தம் கொதிக்குது, ஆணவ படுகொலை வந்து இந்த மாதிரி அரசு வந்து சட்டம் போடல இது போல டேய் நான் என்ன கேட்குறேன், நீ விடுதலை சிறுத்தைகளோட துணை பொதுச் செயலாளர், ஒரு 2-3 துணை பொதுச் செயலாளர் வந்து சட்டமன்றத்தில் இருக்காங்களா இல்லையா, தலைவர்கிட்ட சொல்லு. இல்லை நீ இங்கே வாங்க என்ன உங்கள் கதை, அங்கே போய் என்ன திமுக ஒத்து வச்சுனுங்கிறீங்க, இந்தா இதெல்லாம் நீங்கள் தனிநபர் தீர்மானமாக கொண்டு வாங்க, பஞ்சமி நிலையம் என்னாச்சுன்னு கேளு. ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷனில் வந்து தலித் மக்கள், அவர் இன்னமும் தலித் மக்கள்லாம் போகலை, அது என்ன கதைன்னு கேளு. உடனடியாக வந்து பஞ்சமி நிலங்களுக்கு கமிட்டி அமைச்சு இவ்வளோ நாள் ஆகுது, அந்த இடத்தெல்லாம் கொடுக்க சொல்லு, காட்ட சொல்லு அப்படின்னு சட்டமன்றத்தில் கேட்கணும். அவன் கல்யாண கூடத்தில் சோறு ஆகிட போது பந்தி தீந்துற போது அப்படின்ற எண்ணத்தோடு அங்கே இருப்பான். அங்கே போய் பஞ்சமி நிலங்களை கணக்கெடு, அதை எடு இதை எடுன்னா இது என்ன சார், இது யாரை சார் ஏமாத்துகிற வேலை. அதுவும் மதுரையில் போய் இவர் சொல்கிறாரு 29 வயதில் ஏதோ ஒரு வயதை சொல்லி அந்த வயதிலேயே வந்து திருமாவளவன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். உன்னால் தெரியுமா அவனுக்கு, இன்னொருத்தர் ஆரம்பித்த கட்சியில் புகுந்தவர் தான் திருமாவளவன். தலித் பெண்டர் ஆஃப் இந்தியாவில் மலைச்சாமி இருக்கிற போது கட்சியில் போய் சேர்ந்தார். அப்புறம் மலைச்சாமி திடீர் மரணமாகிறாரு. அதற்கப்புறம் வந்து இவர் வந்து அமைப்பாளர் ஆகிறாரு. அப்போ வரைக்கும் அது DPI தான், தலித் பெண்டர் ஆஃப் இந்தியா தான். அப்புறம் தமிழில் விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் மாற்றி இந்த ஊராமுட்டு கட்சியை இவங்க எடுத்துக்கினாங்க.
இது கூட தெரியாமல் இவர் வந்து இவ்வளோ இளம் வயதிலேயே ஒரு கட்சியை ஆரம்பித்த இந்தியாவிலேயே ஆள். என்னையா கதை இது? இந்த கதையெல்லாம் நாங்கள் பல கதை பார்த்தவங்க கேட்டவங்க. அதால் முழுக்க முழுக்க இந்த ரெட்டியாரோட நோக்கம் திருமாவளவன் முகத்தை சிதைப்பது தான். நிச்சயமாக அது நடக்கும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போது மிக்க நன்றி சார்.